இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவு ஸ்ரீ சத்யநாராயண விரதத்த பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். வீட்ல எளிமையா இந்த விரதத்த நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத முழு விளக்கமா இந்த பதிவுல நான் குடுத்துருக்கேன். இந்த பதிவ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸ்ரீமன் நாராயணன நமக்கு மிகச்சிறந்த ஒரு விரதம் தான் இது. நாரத முனிக்கள் பூலோகத்துல சுத்திட்டு இருக்கும்போது, பூலோகத்துல ஜனங்கள் நெறைய அல்லல்கள், கஷ்டங்கள் படுறத பார்த்துட்டு, நாராயணர போய் கேட்பாங்களாம். பூலோகத்துல இந்த மாரி நெறைய கஷ்டங்கள் இருக்கு. இதையெல்லாம் தீர்க்கும்படியான ஒரு விரதத்த சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஸ்ரீமன் நாராயணரே நாரதருக்கு சொன்ன விரதம் தான் இந்த சத்யநாராயண விரதம். யார் இந்த விரதத்த ரொம்ப உண்மையா, நேர்மையா எனக்கு செய்றாங்களோ, அவங்களுக்கு அவங்க இருக்கும்போது அவங்களோட வாழ்வில எல்லா கஷ்டங்களும் நீங்கி, தன, சம்பத்து, தானியம் இந்த மாரி நல்ல ஐஸ்வர்யங்களோடு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க செத்ததுக்கு அப்புறமும் வைகுண்டம் அவங்களுக்கு பிராப்தமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விரதத்த நாம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல் தடவையா நீங்க இந்த விரதத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எப்போ செய்யலாம் அப்படின்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நாட்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது சித்ரா பௌர்ணமி இருக்கு இல்லையா? இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இது இல்ல அப்படின்னாலும், எந்த பௌர்ணமி ஆனாலும் பரவால்ல. நீங்க ஒரு பௌர்ணமிய தேர்ந்தெடுக்கலாம். இல்லன்னா அமாவாசை நாட்கள், திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்களும் பண்ணலாம். முக்கியமா 7 நாளும் பண்ணலாம். எந்த தவறும் இல்ல. நாம எப்போ நினைக்கிறோமோ அந்த நாட்கள்ல இந்த பூஜைய நாம தாராளமா செய்யலாம். அடுத்ததா 2வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலசம். முதல் தடவையா நீங்க செய்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா கலசம் வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்புறம் மாசம் மாசம் செய்யும்போது கலசம் வைக்க தேவையில்லை. அப்படியே செஞ்சாலும் நடக்கும். முதல் தடவை கலசத்த நீங்க பிரிப்பேர் பண்ணும்போது, அந்த கலசம் இப்போ ஸ்டீல் எல்லாம் வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாரி பித்தளை, வெள்ளி இந்த மாரி கூட நீங்க செஞ்சுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. அந்த தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு ரூ. 5 நாணயம், வெள்ளி காசு இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள், கொஞ்சமா குங்குமம், பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாமே நீங்க சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்துட்டு, அந்த தேங்காயில நல்லா மஞ்சள் பூசி ஒரு நாமத்த போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நாமத்த போடுறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி ரெடி பண்ணி கலசத்த நீங்க ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. எல்லாத்த ரெடி பண்ணிட்டு தான் நீங்க சாமி பூஜைக்கு உட்கார்றது மிகவும் சிறப்பு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, இந்த நாராயணர் விஷ்ணுவின் ரூபம். நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்காங்களே, அவங்களோட ரூபம் தான். ஆனா அந்த படத்துல வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இந்த சத்யநாராயணரோட படம் தான் வச்சே ஆகணும். ஏன்னா இது சத்யநாராயண விரதம் அப்படின்றதுனால இந்த விரதத்துல இந்த கோலத்துல சாமியை நாம வச்சு வழிபட வேண்டியதா இருக்கும். அதனால இந்த போட்டோவை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. முக்கியமா இதே போட்டோவை வச்சுக்கோங்க. இல்லைனாலும் ஒரு போட்டோ வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. சில பேர் வீட்டுல டவுட் இருக்கு, சத்யநாராயண போட்டோ வீட்டுல வச்சுக்க கூடாது அப்படின்னு. ஏன்னு எனக்கும் தெரியல. ஆனா நம்ம வீட்டுல எல்லாம் இந்த போட்டோ இருக்கு. அதனால நானும் சொல்லுவேன், இந்த போட்டோ வச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. நாராயணர் தான் எல்லாமே. நாராயணா அப்படின்னு சொல்லும்போது போட்டோ வச்சுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. போட்டோவுக்கு முதல்ல நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. பன்னீர் விட்டு போட்டோவை தொலைச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. எப்பவுமே அவ்வளவுதான். ஆண் கடவுளுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது, சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாமியை உட்கார வைக்கிறதுக்கு மனையை ரெடி பண்ணிக்கோணும். ஒரு மனையை எடுத்துட்டு அந்த மனையை ஃபுல்லா மஞ்சள் பூசிட்டு அதுக்கு மேல ஒரு துணியை போட்டு 2 வாழைக்கண்ணு இருந்தா வச்சுக்கோங்க. ரொம்ப விசேஷம். இல்லைன்னா இப்ப பாத்தீங்கன்னா அது பிராஸ்ல கூட இருக்கு. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி. ஆனா எப்பவுமே நமக்கு வாழைக்கண்ணு கிடைக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அது இருந்தா வச்சுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்லை. கூடவே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல லக்ஷ்மி அம்மாவோட சிலை இருக்கு அப்படின்னா அதையும் வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கிடைக்கும். ஏன்னா நாராயணருக்கு லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு நாராயணர் அப்படி இருக்கும்போது 2 பேரை வச்சு வழிபடும் போது மிக சிறப்பான பலன்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். போட்டோ வைக்கும் போதும் கீழே கொஞ்சம் அரிசி வச்சுட்டு அந்த அரிசிக்கு மேல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோ வைங்க. அதுக்கப்புறம் கீழே வாழை இலையை பரப்பி நாம கலசத்தை ரெடி பண்ணிக்கணும். அந்த வாழை இலை மேல கொஞ்சம் அரிசி போட்டுட்டு நாம வச்ச கலசத்தை அங்க வச்சுக்கணும். கூடவே நம்ம பிள்ளையார வணங்குறது ரொம்ப ரொம்பவே முக்கியம். கலசத்துக்கு வலது பக்கமா நம்ம பிள்ளையார வச்சு வணங்கணும். நவகிரகத்தையும் வணங்கணும். அதுக்கு நவதானத்தை தந்து நாம பக்கத்துல வச்சு வணங்கினாலும் சரி, இல்லைன்னா பாக்கு இருக்கு இல்லையா, பாக்கு, அதுல 9 பாக்க நாம வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நவகிரகத்துக்கும் ஒரு கலசம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு செம்புல தண்ணி ஊத்தி வச்சுட்டு அந்த பாக்க அந்த தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா நவகிரகத்துக்கு செப்பரேட்டா ஒரு கலசம் வச்சு கூட நம்ம வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலசத்துக்கு முன்னாடி 3 பாக்க நாம வச்சிருப்போம். அந்த பாக்கு பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா அவங்கள குறிப்பிடுறதா. அதுக்கப்புறம் 2 நெய் தீபம் ஏத்துறது மிக மிக சிறப்பு. நெய் தீபமா ஏத்துறது ரொம்ப விசேஷம். அதனால சின்ன அகல் விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல, 2 அகல் விளக்க வச்சுட்டு அதுல நெய் தீபமா பார்த்து ஏத்துங்க.
இந்த மாரி நெய் தீபம் ஏத்துறது ஒரு யாகத்துக்கு சமம் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். முக்கியமா இந்த விரதத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, விரதம் புக் இருக்கு. சத்யநாராயண விரதம் அப்படின்னு கேட்டாலே கிடைக்கும். என்கிட்ட கன்னடத்துல தான் இருக்கு. ஏன்னா எனக்கு இதுதான் படிக்க வரும். அதனால நான் இந்த லாங்குவேஜ்ல படிக்கிறேன். உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும், தமிழ்ல நல்லா படிக்க முடியும் அப்படின்னா, தமிழ்ல தாராளமா படிக்கலாம். எல்லா விரதமும் இருக்கு. அதுல அஷ்டோத்திரம் இருக்கு. லட்சுமி அஷ்டோத்திர, நாராயணர் அஷ்டோத்திர, விஷ்ணு அஷ்டோத்திர இந்த மாரி அஷ்டோத்திரங்களும் இருக்கு. விரத முறை வீட்ல ஐயர் வந்து பூஜை செய்றதா இருந்தா எந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி மந்திரங்கள் கூட இந்த புக்ல இருக்கும். ஆனா நம்மளால அந்த மாரி சொல்ல முடியல அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த மந்திரத்த தப்பா சொல்லிடுவோமோ அப்படின்னு பயப்படுறவங்க, இந்த மந்திரத்த எல்லாம் விட்டுட்டு நம்ம தாராளமா எப்படி பூஜை செய்றோமோ அப்படி செஞ்சுட்டு, சுவாமி அஷ்டோத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா? நாராயண அஷ்டோத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் லட்சுமி அஷ்டோத்திரம், சஹஸ்ரநாமம் இதெல்லாம் படிச்சுட்டு, பிரத கதை அப்படின்னு ஒரு 5 அத்தியாயத்துல கதை எழுதியிருப்பாங்க. இந்த கதைய படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கதையா படிச்சுட்டு ஒரு நைவேத்தியத்த வச்சுட்டு மங்கள ஆரத்தி காமிக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல நாம ஒரே ஒரு நைவேத்தியம் பண்ணிருக்கேன் அப்படின்னாலும், ஒரு அத்தியாயம் சொல்லிட்டு அந்த நைவேத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இந்த மாரி 5 அத்தியாயத்த படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத மட்டும் யாருமே தவற விடாதீங்க. நீங்க மாதந்தோறும் செஞ்சாலும் சரி, வருடத்துக்கு ஒரு தடவை செஞ்சாலும் சரி, இந்த விரத புக்ல இந்த கதைய படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த புக்ல இருக்கிறது மொத்தமாவும் படிப்பேன். ஏன்னா உச்சாரம் வந்து ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு கன்னடம் வந்து ரொம்ப நல்லாவே வரும். அதனால உச்சாரம் எனக்கு தப்பா ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சுவாமி மேல பாரத்த போட்டுட்டு நான் வந்து உச்சாரம் செய்வேன். உங்களோட தைரியம் தான். இல்ல அப்படின்னாலும் அஷ்டோத்திரமும் நம்மளால சொல்ல தெரியல அப்படின்றவங்க இப்ப யூடியூப், டிவில எல்லாமே வரும். அந்த மாரி போட்டு வச்சுட்டு கூட நீங்க பூஜை செய்யலாம். இந்த பூஜை செய்யறது தான் ரொம்ப முக்கியம். அந்த மாரி நீங்க கூட செஞ்சுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. முதல்ல நீங்க உங்களோட குலதெய்வத்த மனசுல நெனச்சுண்டு, குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு பூஜை செஞ்சு, அதுக்கப்புறம் கலச ஸ்தாபனா பூஜை செய்யணும். இந்த கலசத்துல தான் நாம சத்யநாராயண வந்து ஆஹ்வானம் பண்ணுவோம். அதனால கலசத்துக்கு அப்படின்னு பூஜை இருக்கும். அந்த மாரி பூஜை செய்யணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா, இந்த துளசிய வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். துளசி கொஞ்சம் உதிர் பூக்கள நம்ம வச்சுக்கணும். ஏன்னா, அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்லும்போது சுவாமிக்கு மேல போட அர்ச்சனை செய்யறதுக்கு இந்த புஷ்பங்கள் நமக்கு தேவைப்படும். நைவேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே சொல்ற மாதிரி சபாத பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை கேசரி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். 5 வகையான நைவேத்தியங்கள் செய்யலாம். சித்ரான்னங்கள் செய்யலாம். புளியோதரை, சுண்டல் இந்த மாதிரிலாம் செஞ்சு வைக்கலாம். நாராயணர் அப்படின்னாலே பக்ஷப்பிரியர். அதனால நீங்க இந்த மாதிரிலாம் பக்ஷம் எல்லாம் செஞ்சு வைக்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபாத பக்ஷத்தை செஞ்சு வச்சிருக்கேன். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா அது எப்படி செய்யறது அப்படின்னு நான் இன்னும் கமெண்ட்ல கேளுங்க. வேணும்னா இந்த ரெசிபியை நான் செப்பரேட்டா எப்படி செய்யறது அப்படின்னு கூட சொல்லி கொடுக்குறேன். புடவை கட்டிட்டு தான் நாம உட்காந்து பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால முடிஞ்சா புடவை கட்டிட்டு பூஜை செஞ்சு பாருங்க. அம்மா வீட்டுல தான் நான் இருந்தேன். அம்மாவோட புடவையை கட்டிட்டு தான் நான் பூஜையே செஞ்சேன். அவங்க வீட்டுல இருக்கிறவா எல்லாருமே உட்காந்து இந்த கதையை கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுல கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவா எல்லாருமே உட்காரணும். வீட்டுல யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க இந்த பதிவை வந்து படிக்கணும். இந்த கதையை வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையில சொல்லியிருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் போக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக இந்த விரதத்தை வந்து ஏத்துக்குவாங்க. ஒரு தடவை ஏத்துக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுக்க இதை செய்ய வேண்டியதா இருக்கும். இதுல கொடுத்திருந்த மாதிரி நான் படிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா 4 வருஷத்து வரைக்கும் இந்த விரதத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐயரை வச்சு அதுக்கு விரதத்தோட முடிவு அப்படின்னு ஒரு பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளால் வாழ்நாள் முழுக்க கூட இந்த விரதத்தை நம்ம தாராளமா செய்யலாம். நல்லா இருக்கும் அப்படின்னா நாம ஏன் இந்த விரதம் செய்யக்கூடாது? நமக்கு நல்லதானே நடக்கும். ஆனா ரொம்ப ஆடம்பரமா எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு ஐயரை வச்சுதான் இந்த விரதத்தை நடக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவங்களும் இதே மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஆனா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட காசு பணம் இல்லையே அப்படின்னு. வீட்டுல ரொம்ப எளிமையா இந்த பூஜை நம்மளால தாராளமா செய்ய முடியும். ஐயர் தான் வச்சு செய்யணும். எதுக்காக அப்படின்னு சொல்றாங்கன்னா, மாதந்தோறும் செய்யாதவங்க வருடத்துக்கு ஒரு முறை செய்யும் போது ரொம்ப கிராண்டா செய்வாங்க போல. அதனாலதான் ஐயரை வச்சுட்டு இந்த பூஜை செய்வாங்க. மத்தபடி இந்த பூஜை யார் வேணாலும் செய்யலாம். வீட்லயே செய்யலாம். ஆத்துக்கரை ஓரத்துல செய்யலாம். கோயில்ல செய்யலாம். எங்க வேணாலும் நமக்கு காசு பணம் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தேவையானபடி நாம எந்த கோலத்துல கூட பூஜையை செய்யலாம். தூப தீப ஆரத்தி காட்டிட்டு நாம சுவாமியை வழிபடணும். சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நாராயணருக்கும் சாம்பிராணி வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல வாசனையான சாம்பிராணியை வந்து போடுங்க. வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுல எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் அதுவும் போயிடு. இந்த மாதிரி சாம்பிராணி போடுறதுனால நம்ம வீட்டுல ஒரு நல்ல வைப் கண்டிப்பா கிடைக்கும். சத்யநாராயணர் பூஜை செய்யும் போது வீட்டுல இருக்கிறவா எல்லாருமே உட்கார்ந்து அந்த அக்ஷதை வந்து சுவாமி கலசத்துக்கு போடணும். அது அவங்களுக்கு உண்டான சங்கல்பத்தை பண்ணிட்டு அவங்க போடணும். நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிட்டு சுவாமிக்கு நாம அக்ஷதையை போட்டு நம்ம வேண்டுதலை நாம கேட்டுக்கணும்.
இந்த சத்யநாராயண கதையில ரொம்ப விசேஷம் என்னன்னா, சத்யா அப்படின்னா உண்மையா, நான் சொல்றத நான் நடத்தி குடுப்பேன். அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இந்த சத்யா அப்படின்னு சொல்றது. சத்தியம் அப்படின்னா உண்மை அப்படின்னு தான் அர்த்தம். சத்தியமா நீங்க கேட்கிறத நான் நடத்தி குடுப்பேன் அப்படின்ற அர்த்தம் தான் இந்த சத்யநாராயண விரதம். அதனால நமக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், இந்த விரதத்த மேற்கொண்டு வரும்போது, நம்ம வாழ்நாள் முழுக்க எந்த கஷ்டமும் வராம ஸ்ரீமன் நாராயணர் வந்து காப்பாத்துவாங்க. நைவேத்தியத்த வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கதை முடிச்ச அப்புறம் நைவேத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு நைவேத்தியத்த காட்டணும். ஒரே நைவேத்தியமா செஞ்சு வச்சிருந்தாலும் பரவால்ல. நம்மகிட்ட அந்த நைவேத்தியமும் பண்ண முடியல அப்படின்றவங்க 2 வெத்தல பாக்கு, வாழைப்பழம் வச்சுட்டாலே போதும். பால் வைக்கலாம். எந்த மாரி நைவேத்தியம் வச்சாலும் நாராயணர் வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. இவ்வளவுதான் செலவு செய்யணும், இங்க தான் போய் பண்ணணும் அப்படின்னுலாம் எதுவுமே இல்ல. நம்ம கிட்ட என்ன இருக்கோ, ஒரே ஒரு துளசி இதழ்கள் இருந்தாலும் போதும். அத வச்சுட்டு சுவாமிய மனதார வேண்டி, மனமுருக வேண்டி நாராயணா அப்படின்னு சொன்னாலே போதும் நம்மளோட பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே பாத்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நெறைய பேர் இந்த விரதத்த பண்ணிட்டு பிரசாதம் இருக்கு இல்லையா? அத சாப்பிடாம, அத வாங்காம போயிடுவாங்க. அந்த மாரி மட்டும் தயவு செஞ்சு செஞ்சுடாதீங்க. சுவாமிக்கு நெறைய கோவம் வரும் அப்படின்னு அந்த கதையில எழுதிருக்கு. அதனால கொஞ்சமாவது இந்த கதைய கேட்டுட்டு பிரசாதத்த சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரசாதத்த வந்து உங்க நியர்பை இருக்கிற வீட்ல கூட குடுக்கலாம். ஆனா வேஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பண்ணிக்கோங்க. எல்லா வேஸ்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப மத்தபடி பார்த்தீங்கன்னா, நாம எல்லா விரதங்கள் எப்படி பண்றோமோ, இந்த விரதமும் அதே மாரி தான் இருக்க போகுது. ஒரு நாள் முழுக்க அந்த கலசம் வந்து அங்கேயே வச்சுட்டு, அன்னைக்கே வந்து அத கொஞ்சம் நீங்க ஷேக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, மறுநாள் அந்த கலசத்த எடுத்துடலாம். அந்த கலசத்துல இருக்கிற காய் வந்து கோவிலுக்கு குடுக்கலாம். இல்லன்னா நீங்களே நைவேத்தியமா செஞ்சு மறுபடியும் சாமிக்கே படைக்கலாம். அந்த அரிசியும் நீங்க எங்கேயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நைவேத்தியம் படைச்சிடலாம். அந்த பூக்கள், கலசத்துல இருக்கிற தண்ணி இது எல்லாமே துளசி செடிக்கு ஊத்துனா ரொம்ப நல்லது. இல்லன்னா கால்படாத இடத்துல ஊத்திடலாம். ஆத்துக்கரை இருக்கு அப்படின்னா, அந்த ஆத்துல தண்ணியில கூட இந்த தண்ணிய வந்து கலந்துக்கலாம். எதுவும் தப்பில்ல. இந்த பூஜை செய்யும்போது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சாமி கிட்ட வேண்டிக்கணும். ஏதாவது எனக்கு அறியாம செஞ்ச தவறு இருந்தா கண்டிப்பா நீ அதுக்கு க்ஷமைய குடுத்துட்டு, மன்னிப்பு குடுத்துட்டு நீ எனக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லத மட்டும் தான் நினைக்கணும். அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும். நாம எப்படி இருக்கோமோ, நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கோ, அது போல தான் நம்மளோட வாழ்க்கையும் கண்டிப்பா இருக்க போகுது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சும்மா சொல்லல. கடைசியாவும் அதே சொல்லிக்கிறேன். நம்ம நெறைய விரதங்கள செஞ்சிருப்போம். யார் யாரோ சொல்லி செஞ்சிருப்போம். ஆனா, ஸ்ரீமன் நாராயணரே நமக்கு சொன்ன விரதமா இத நெனச்சு நாம செய்யும்போது, கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும். எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த பதிவ உங்களால உற்றோர், உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்க கூட இந்த சத்யநாராயண விரதத்த பண்ணிட்டு, அவங்க வாழ்வும் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நானும் சொல்றேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. என் சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவா முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு இதே மாதிரியான வீடியோக்கள்ல மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாய் பாய்.